ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகாவை பார்த்து, "உனக்கு இந்த முறை டிடிஎஃப் கிடையாது" அப்படின்னு சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பாடிய பாடல பார்த்துமே நெறைய கமெண்ட்ஸ் குடுத்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல 3வது முறையாக டிக்கெட் டு ஃபினாலே நடந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா மண்வாசனை ரவுண்ட் சுமனாக இருக்கட்டும், அதேபோல அபிஷேகாவாக இருக்கட்டும், இவங்க கண்டிப்பா யாரோ ஒருத்தர் செலக்ட் ஆயிருவாங்கன்னு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். பட் இவங்க 2 பேருமே செலக்ட் ஆகாதது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதுலயும் மத்த யாருக்கும் சொல்லாத நெறைய விஷயங்கள ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகாவுக்கு சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "அபிஷேகா, இந்த முறை நீ வந்து ரொம்பவே சூப்பரா பாடியிருந்த. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா உன்னோட குரலுக்கு அந்த பாடல் கொஞ்சம் கூட செட் ஆகல" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அபிஷேகா அவர்கள் தேவர் மகன் படத்துல இருந்து "இஞ்சி இடு பழகி" அப்படிங்கிற சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு பாடல் நல்லாவே டெலிவரி பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவங்கள பார்த்து, "உனக்கு கொஞ்சம் கூட இந்த பாடல் செட் ஆகல" அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லோருக்கும் வியப்பாக இருந்துச்சு. அண்ட் அதே நேரம் இதுக்கு முன்னாடிலாம் இதே மாதிரி பாடல் எடுத்து பாடியிருக்காங்களே, அப்பலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. இந்த முறை மட்டும் ஏன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. மேலும் கிட்டத்தட்ட டிக்கெட் டு ஃபினாலே வழங்க போற நேரத்துல 7 பேர் வந்து அங்க இருந்திருந்தாங்க. அவங்க மத்த எல்லாருக்குமே வந்து, "நீங்கலாம் ஓகே, நல்லா தான் பாடியிருந்தீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஆனா அபிஷேகான்னு வரும்போது மட்டும் நெறைய விதமான கமெண்ட்ஸ ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அங்க 7 பேர் இருக்காங்க. மத்த எல்லாருக்கும் இதே மாரி சொல்லியிருந்தா பரவால்ல. அபிஷேகாவ மட்டும் கார்னர் பண்ணி இந்த மாரி சொல்றது அப்படிங்கிறது அவங்களோட கான்ஃபிடன்ஸ ரொம்பவே உடைக்கும். ஏற்கனவே முதல் 2 வாரங்கள்ல அவங்க செலக்ட் ஆயிருவாங்கன்னு நெனச்சோம். பட் அவங்க செலக்ட் ஆகல. கண்டிப்பா இந்த வாரமாவது செலக்ட் ஆயிருவாங்க அப்படின்னு அவங்க உண்மையிலேயே நம்பியிருப்பாங்க. அதுவும் மண் வாசனை ரவுண்ட் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ரவுண்ட் வேற. ஸோ அதுல ஈஸியா செலக்ட் ஆயிருவாங்கன்னு அவங்க நெனச்சிருந்திருக்கலாம். ஆனா அப்போ போயிட்டு நீங்க நல்லா பாடல, அதெல்லாம் தாண்டி உங்க குரலுக்கு இந்த பாடல் செட்டே ஆகல அப்படிங்கிற மாரிலாம் சொல்றது அவங்களோட கான்ஃபிடன்ஸ ரொம்ப உடைக்கும். அண்ட் இந்த மாதிரியான காரணத்தினால அடுத்தடுத்த வாரங்கள் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் இன்றளவும் நெறைய ரசிகர்கள் அபிஷேகா வந்துரணும் அப்படிங்கிற மாரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நெறைய ரசிகர்கள் வந்து எக்ஸாம்பிளோடயே சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த சீசன்ல வந்து பவித்ரா இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. பட் டிக்கெட் டு ஃபினாலே அப்ப அவங்க வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. கடைசி 2 வாரங்களுமே அவங்க செலக்ட் ஆகல. கடைசியா மக்கள் வந்து ஓட்டு போட்டதுனால அவங்கள வந்து உள்ள வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் இப்ப அபிஷேகாக்கும் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுதியிருக்கு. அண்ட் நமக்கும் கூட இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதே மாரி தான் தோணுது. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த அபிஷேகா டிக்கெட் டு ஃபினாலே 3 ரவுண்ட் ஆகியும் இப்போ வரைக்கும் செலக்ட் ஆகல. இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. அங்க நல்லா பாடக்கூடியவங்க கிட்டத்தட்ட 5 பேருக்கு பக்கம் இருக்காங்க. அப்படி இருக்கையில அபிஷேகா அந்த 2 ஸ்லாட்ட புக் பண்ணுவாங்களா? அதாவது மோக்ஷிதா இருக்காங்க, ஸ்ரேயா ஸ்ரீராம் இருக்காங்க, சுமன் இருக்காங்க. இவங்களலாம் தாண்டி அந்த 2 ரவுண்ட்ல அந்த இடத்துக்கிட்ட அபிஷேகா ஜெயிச்சு அந்த சீட்ல போய் உட்காந்துருவாங்களா? அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்வி எழுந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.